2 அதிகாரம் 1 முதல் ஒரு சில வசனங்களை வாசிங்களேன், உங்களுக்கே புரிஞ்சிடும் வாசிக்கும் போது. போதும், அதாவது கொஞ்சம் கவனமாக கேளுங்க, இல்லை விட்டால் அதனுடைய கருத்து உங்களுக்கு புரியாது. என் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், இன்றைய திருச்சபையில் இருக்கிற மக்களின் நிலைகள். திருச்சபையில் 4 வித்தியாசமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். இப்படி சொன்னால் புரியும். ஊழியங்களில் 4 வித்தியாசமான மக்கள் இருக்கிறார்கள். முதலாவது திரையிலே போடுவாங்க, கம்பேனியன். நான் படிக்கிறேன், ஐயா படித்தார், கவனிங்க. 2 அதிகாரம் 2 வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, அப்படியே பெத்தேலுக்கு போனார்கள். அப்படியே அங்கே என்ன கிடைக்கும், என்ன நடக்கும், ஏதாவது நன்மை கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, காசு கிடைக்குமா? என்ன பாருங்கள், ஊழியனை பின்பற்றுகிற உத்தம விசுவாசிகள். அப்படியே இருவரும் என்னை கேட்கிற நீங்கள் உங்கள் சபையில் இதை நேரில் பார்க்கிற, ஊடகத்தில் பார்க்கிற உங்கள் திருச்சபை மக்கள் இப்படி இருக்கிறார்களா? கம்பேனியன். அடிக்கடி நான் சொல்லுவேன், காலை ஆராதனை வருகிறவர்கள் பார்வையாளர்கள், ஜெபத்துக்கு வருகிறவர்கள் பங்குதாரர்கள். கவனிங்க, நம்மோடு இருக்கிறார்கள், ஆனால் நமக்காக இல்லை. ஒரு வேலை செய்ய சொன்னால் இது போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு, அடுத்த வாரம் தான் வரார். யோசிச்சு பாருங்க. அவர் இதுக்கு முன்னால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் 20 வசனம், எலியா சொல்லுகிறார், நீ பின்னால் வராத விட்டு, ரொம்ப கஷ்டம் ஐயா. அதுதான் அவனுடைய